சரி யோசிங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே சார். ஒரு புதிர்க்கு 30 நொடிகள்மா. அவ்வளவுதான். விரைவா யோசிங்க. ஓகே சார். பான் டு C6. இப்ப இந்த இடத்துல அது தப்புன்ற அளவுக்கு தப்புன்ற மாதிரின்னு இல்ல. ஆனா நம்ம பாயிண்ட் C6 ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன். BC6 எழுதும்போது BC6 ஆடினா அவங்க D4 விளையாடினாங்கன்னா நம்ம அரசிக்கும் ஒரு தாக்குதல் வருது, நம்ம மந்திரிக்கும் ஒரு தாக்குதல் வருது. நம்ம அரசியை தான் காப்பாத்துற சூழல் ஏற்படும். அப்ப நம்ம அரசியை நகர்த்தணும்னா நம்ம மந்திரி எடுத்துக்குவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? சார் D4ல குயினுக்கு தாக்குதல் வரல சார். இப்ப இல்ல, நம்ம BC6 ஆடின பிறகு, அதாவது BC6 நம்ம ஆடின பிறகு இருக்கிறதுலே அவங்களுக்கு சிறப்பான நகர்வா எது இருக்கும்னு பார்த்தா இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? சார் நீங்க சொன்னீங்க, நான் சொன்ன பான் டு BC6, நீங்க சொன்னீங்க பான் டு D4 சொன்னீங்களா சார்? அப்ப குயினுக்கு தாக்குதல் வரும் சார். நல்லா பாருங்க. அதாவது இப்ப அந்த மந்திரியோட கண்கள் மூடப்பட்டிருக்கு. தொடர்ந்த D4 ஆடினா ரெண்டுத்துக்குமே தாக்குதல் வரும். உங்களால பார்க்க முடியுதா? இல்ல சார். அவங்களோட அடுத்த நகர்வுமா, நாம BC6 ஆடுறோம், அவங்க D4 ஆடுறாங்க. இது வரைக்கும் உங்களை காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். அப்போ நம்ம அரசிக்கும் நம்ம மந்திரிக்கும் ஒரே நேரத்துல தாக்குதல் வருது இல்ல. சிப்பாயர் நம்ம மந்திரிக்கும், அவங்க மந்திரியார் நம்ம அரசிக்கும் தாக்குதல் வருதா? இல்ல சார், பான்க்கும் பிஷப்புக்கும் தான் தாக்குதல் வருது சார். அந்த டயகனல் ஓபன் ஆகுது, அதை சரியா கவனிக்கணும். டயகனல் ஓபன் ஆகுறத காட்சிப்படுத்தி தான் நீங்க பார்க்க முடியும், வேற வழியும் கிடையாது. அதுதான் பிஷப்போட ஐஸ் ஓபன் ஆகுதுன்னு சொல்றேன், மந்திரியோட கண்கள் திறக்கப்படுதுன்னு சொல்றேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, காட்சிப்படுத்தி பார்க்க முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்ப இப்ப காட்சிப்படுத்தி பார்க்க முடியல, விஷுவலைஸ் பண்ண முடியல. D4 ஆடும் போது D4ல இருக்க அந்த சிப்பாயால நம்ம மந்திரிக்கும், G5ல இருக்கிற நம்ம அரசிக்கு அவங்களோட மந்திரியாலையும் தாக்குதல் வருது. புரியுதுங்களா? புரியுது சார். அதுதான் யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வரக்கூடிய சூழலா இருக்கும்போது நாம என்ன ஆடலான்னு வேணா கண்டுபிடிங்க. 30 நொடிகள்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு ஒரு யோசனை சொல்றேன்.
சரி, நான் இன்னொரு யோசனை சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம மந்திரி போனா பரவாயில்ல. அதை விட பெரிதா நம்ம வேற எதையாவது எடுத்துக்கிட்டா அந்த மந்திரி போறது ஒரு பிரச்சனை இல்லைல்ல. சார். அப்போ நமக்கு அடுத்த நகர்வுல ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்துல அவங்க D4 விளையாடும் போது நம்ம அரசி G5ல இருந்தா தானே அந்த அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும். அரசிய எதிர் எல்லை பகுதிக்குள்ள சிறப்பான ஒரு சதுரமா நம்ம நகர்த்திட்டா அப்ப நமக்கு அந்த பிரச்சனை இல்லைல்ல. இப்ப நான் சொன்னபடி யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு. இல்லைன்னா இன்னும் ஒரு நிமிடம் கழிச்சு இன்னும் எளிமைப்படுத்துறேன் நான். முதல்ல நான் இப்ப என்ன சொன்னேன்றது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அப்பதான் அத குயின் புரிஞ்சது சார். சொல்லுங்க. என்ன புரிஞ்சது சொல்லுங்க. குயின் வந்து G4ல இருந்தா குயின்க்கு தாக்குதல் வரும் சார். G5ல இருக்கா? அப்ப எதிர் எல்லை பகுதிக்குள்ள பொருத்தமான ஒரு சதுரமா எங்க நம்ம அரசிய நகர்த்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு? சரி, நம்ம என்ன விளையாட்டுனா நம்ம அரசிய வச்சு எதிர் எல்லை பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு சிப்பாயை எடுக்க முடியும். குயின் டு G2. விளையாடுங்க பார்க்கலாம். சார் குயின் டு G2 ஆடணுமா சார்? அது விளையாடுங்க பார்க்கலாம். இப்போ அந்த புதிர்ல அடுத்தடுத்த நகர்வுகள் அவங்க கேட்கல. அடுத்தடுத்த நகர்வுகள் தான் நான் உங்களுக்கு வந்து நம்ம ஆய்வு அடிப்படையில பார்த்தது. அவங்க D4 விளையாடுவாங்க. அதுதான் இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு. வெள்ளைக்கு நாம அவங்க யானையை எடுத்துக்கிறோம். அரசரோட அந்த அரசர் அந்த யானையோட தாக்குதலோட, சரிங்களா? இந்த இடத்துல அவங்க அவங்க நம்ம ஆண்ட உடனே அவங்க யானையை காப்பாத்திக்கிறதும் அவங்க பண்ணலாம். அவங்க வந்து ரூட் டு F1 விளையாடி அந்த யானையை காப்பாத்திக்கிறதுக்கான வேலையும் பண்ணலாம். D4 விளையாடாம. அதனாலதான் அந்த இடத்துல அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா மாறுது நமக்கு. அதே நேரத்துல அவங்க C6ல இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. புரிஞ்சது. அதே மாதிரி அவங்க C6ல இருக்கிற சிப்பாயை வச்சு நம்ம நம்மளோட நம்மளோட B7ல இருக்கிற அந்த சிப்பாயை எடுத்தாங்கன்னா அவங்களோட சிப்பாய் மூலமா நம்ம மந்திரிக்கும் யானைக்கும் ஒரு தாக்குதல் வருது. அப்படி அந்த நகர்வு ஆடினாங்கன்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யானைய அரசருக்கு ஒரு தாக்குதலோட அந்த யானையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே அரசியை வச்சு அந்த B7ல இருக்கிற அந்த சிப்பாய அந்த ஃபியான்செட்டோ டயகனல் பான் அந்த இடத்துல வர பானை நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. சரி, மகிழ்ச்சி. அடுத்தது யோசி. குயின் டு D6. ஏற்கனவே அரசு என்னதான் பண்ணி B6 இல்ல சார், C6. அப்ப மந்திரி இறந்துருவோமே. இப்போ நீங்க சொன்ன அந்த நகர்வை நம்ம விளையாடணும்னா நம்ம மந்திரியை இழந்துருவோம். நம்ம மந்திரியை இழக்க கூடாது.
queen to c7. அப்பயும் தான் மந்திரி இழந்துருவோம். இந்த புதிரை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன விளையாடுனா நம்ம மந்திரியை வச்சு அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் நடத்த முடியும். bishop to f4. விளையாடுங்க, சிறப்பு. அதுதான் நான் கணக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கு. கண்ணி ஒத்துக்குதான்னு பார்க்கலாமா? அதை விட சிறப்பான நகர் வேற எதுவுமே இல்லை. சிறப்பு. இப்ப அடுத்த நகர் அடுத்த நகருக்குள்ள என்ன தரணும்? எளிதுதான், சொல்லுங்க. rook to f4. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர் pawn a b6. விளையாடு, சிறப்பு. அதான் இந்த புதிய நான் உங்களுக்கு மேலும் எளிமைப்படுத்தி கொடுக்கிறேன். நீங்க எப்போதும் போல உள்ள ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிடத்துல நீங்க கண்டுபிடிக்கனா மேலும் எளிமைப்படுத்துறேன். எப்போதும் போல உள்ள விதிமுறைகள் படி அதை ஆய்வு பண்ணிட்டு அதை சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. யோசிக்கிறீங்களா? ஆமா சார். சார்லாம் வேணாம்மா, நீ லலிதா எப்படி கூப்பிடுவேன்? சார் என்ன சொன்னீங்க சார்? லலிதா எப்படி கூப்பிடுவேன்? மாமா தானே கூப்பிடுவேன். ஏய், லலித் குமார் யாருன்னு தெரியலையா? திடீர்னு சொன்ன உடனே
நானும் இப்பதான் வரேன். மணி வந்துட்டியா? சந்தோஷம். அப்படியே கூப்பிட சொல்லு. சாரு அதெல்லாம் மாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அப்படியே மாமானே கூப்பிட சொல்லு. யாரு உன்னையா? வேணாம் வேணாம். லலித் யாருன்னு கேட்டா பொண்ணு இப்படி யோசிக்கிறா. லலித் தெரியாது. இல்ல திடீர்னு கேட்டோன்னா அவளுக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கு அவன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. திடீர்னு என்ன சொன்ன புரியலையா, அதனால யோசிக்கிறான். சொந்த மாமா பேரு தெரியல சொன்னா யோசிக்கிற. சரி. அட இவனுக்கு தெரியும் நல்லா, நீ வேற பேர் வச்சுதான் கூப்பிடுவான். நீ டக்குன்னு இந்த கிளாஸ் யோசிக்கிற யார சொல்றான். கரெக்டா? யோசிக்கலையா? என்னாச்சு திடீர்னு லலித் வந்துட்டாரு உள்ள? இல்லப்பா மாமானே கூப்பிடுன்னு சொன்னேன் நான், வேற எதுவும் இல்ல. ஒரு தடவை சாரு மாஸ்டர் இருக்காருல்ல, அதுக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லலிதத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. கூப்பிட்டு அப்பதான் பயம் இருக்கும். ஏய் யாருன்னா பயப்படலாம் வேணாம், பயம்லாம் வேணாம். நமக்கு அன்பால நம்ம வழி நடத்துவோம் சமூகத்தை. யாரும் பயப்படலாம் ஒண்ணும் கிடையாது. சிறப்பா பண்ணிட்டோம் போதும். சார் கூப்பிடுறேன், என்ன கூப்பிட போறேன்? சார் தான் கூப்பிடுவாளாம் உன்னை. சரி புதிருக்கு வரும். நான் பயப்படுற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே எந்த குழந்தைக்குமே பண்ணது. அதாவது வடிவேல் வருவாங்க, வடிவேல் இந்த புலிப்பாடி பயங்கரமானவன் தான். ஆனா குழந்தைங்களுக்கு இல்ல, அண்ணன் பேட்டி வந்துருச்சுன்னா அப்படிதான் இருந்தாங்க. எங்களை சார்னு சொன்னா ஒரு அன்பான பயம் இருக்கும்ல, ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்கட்டும்பா, இருக்கு. மனசுல மரியாதை இருந்தா போதாதா? இப்படி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? மனசுல யார் மனசுல வைக்கிறாங்க? அதெல்லாம் அப்ப நம்மளோட க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி விடு, என்ன சொல்றது. அதுக்காக ஆமா, அது நாம நிறைய பயங்கர மரியாதை கொடுத்தோம்தா, நிறைய மரியாதை கொடுத்தோம்தா, மறுக்கல. அது பள்ளிகள் தானப்பா கத்துக்கணும். நமக்கு மாரல் சயின்ஸ்ன்ற பாடம் இருந்துச்சு, அறம் சார்ந்ததெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். வீட்லயும் அதுக்கு முதன்மை கொடுத்தாங்க, மதிப்பெண்ணுக்கும் கொடுத்தாங்கதான். ஆனா இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதை அதுக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்பயும் ஜப்பான்ல கூட அந்த நடைமுறைலாம் இருக்குப்பா. ஜப்பான் உலகத்திலே தலை சிறந்த கல்விகளை கொடுக்கக்கூடிய நாடுகள்ல அது இருக்கு. 10 வயசு வரைக்குமே தேர்வே கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு அதை இங்க கொண்டு வர முடியும், எவ்வளவு சீக்கிரம்னு தெரியல. ஆனா அப்படிதான் இருக்கணும். அறம் சார்ந்த ஒரு அடித்தளம், ஒரு கட்டமைப்பை வலிமையா உருவாக்கிட்டா அதுக்கு மேல நம்ம கல்விய எந்த அளவுக்கு வேணா அதிகப்படுத்திடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப திறமையான அயோக்கியன்களை நம்ம உருவாக்கிட்டா என்ன ஆகுறது? எத்தனையோ பேர் அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சொல்லலாம். திறமையானவங்க தான், திறமைக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அறம் சார்ந்த ஒரு இயங்காத திறமையான அயோக்கியங்களை உருவாக்கி சமூகத்துல விட்டா அப்புறம் நாசமா தானே போவேன்னா. அதான் போயிடுச்சு பாதிக்கு பாதி. இதுக்கு மேல என்ன போறது? போயிடுச்சுதான். போயிட்டு பாரதியார் பாடல்ல கூட ஒரு பாடல வரும், படிச்சவன் கேடு செஞ்சானா மொத்தமா கெட்டு போயிடும். அதுதான் நடக்குதுங்க. அதுதான் அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மாதிரிதான் நடக்குது போகுது. நான் வந்து எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஞாபகம் ஒரு படம்னு பார்த்த படம் நல்லாதான் இருக்கும். த கிரேட் ஃப்ளட்ன்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தது. த கிரேட் ஃப்ளட் கொரியால நடக்கிற மாதிரியான ஒரு, ஆமா கொரியால நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். அதுல வந்து உலகம் முழுக்க ஒரு பெரு வெள்ளம் வந்து அழிய போற மாதிரி. அதுல வந்து கொரியால இருக்க ஒரு அம்மாவும் ஒரு பையனும் அவங்க வந்து ஒரு விஞ்ஞானி, அதை மையப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கிறதா இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமா எடுத்திருந்தாங்க. பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். எங்க பாக்குறது வச்சுட்டு படம்ங்கிறதே இல்லப்பா. எனக்கும் அந்த மாதிரி மொத்தமா அந்த மாதிரியான இதுவே இல்ல. அதாவது நம்ம சாப்பிடக்குள்ள உட்காருவோம்ல, அந்த மாதிரியான நேரத்துல அந்த மாதிரியான நேரத்துல தவணை முறையில பார்த்து முடிச்சதெல்லாம் இதுதான் நான் சொல்றது எல்லாமே. ஆமா, ஆனா எனக்கு இருக்க கெட்ட பழக்கம், ஒரு படம் பார்த்தா முழுசா பார்க்கலாம்னு தலை வெடிஞ்சிடும், தெரியாதா? அதேதான் படம் பக்கமே அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம இருக்குது. ஆனா பார்க்கணும், அதுவும் தரமான படைப்பு, அந்த மாதிரி பார்க்கணும் தான். கண்டிப்பா சொல்றேன். நான் வேற ஏதாவது தரமான பிப்ரவரி 6ஆம் தேதி ஒண்ணு வருது, அது சதுரங்கம் சார்ந்ததுதான். பாருங்க. கண்டிப்பா பாக்க. ஆமா செய்தியாவும் பதிவிட்டாவும் பார்க்கலாம் தரமா இருக்கு.
அதுக்கு முன்னாடி இந்த குயின்ஸ் கேம்பிட் வாய்ப்பு இருந்தாலும் பார்த்து நெட்ஃபிளிக்ஸ்ல. என்னது? இந்த குயின்ஸ் கேம்பிட்னு ஒரு படம்ப்பா. பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சதுரங்கம் சார்ந்ததுதான், முழுமையா சதுரங்கம் சார்ந்ததுதான். நல்லா இருக்கும். ஓகே ஷூர். நல்ல திரும்ப புதிருக்கு வந்துருவோமா? கண்டிப்பா. சரி யோசிச்சு, சரி நான் எதை கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துறேன். முதல் விதிமுறை படி இல்ல சார். சரி, அப்ப ரெண்டாவது படி ஏதாவது இருக்கா? இல்ல சார். அப்ப கண்டிப்பா மூணாவது தான் இல்லையா? ஆமா சார். சரி, அதுபடி அப்ப யோசிச்சு சொல்லுங்க. வேணாமா, ஆடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதனால சரி, விளையாடக்கூடாது தான். ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சரி, சிறப்பு. அதனாலதான். சரி இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அதாவது என்ன விளையாடுனா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும். அது ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. சரி, அப்ப அதே மாதிரி பொருத்தமான வேற ஒரு தாக்குதலா யோசிங்க. இங்க இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க. நம்ம சாதாரணமா எதிர் அரசரை கைது பண்ணி சிறைப்பிடிக்கிறது செக்மேட்னு சொல்றோம். அப்ப செக்மேட், அரசருக்கு போறதுக்கு எந்த ஒரு சதுரமே இல்லை, அரசருக்கு தாக்குதல் வருது. அப்ப அதை வந்து நம்ம மேட்டுன்னு சொல்றோம், முடிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அரசிக்கு போறதுக்கு சதுரங்கள் எதுவுமே இல்லை. எந்த சதுரத்துல போனாலும் அரசியை வெட்டிடுவாங்க. அப்ப இத வந்து எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சூட்சமத்துக்கு பேரு தி குவீன் இஸ் ஆல்மோஸ்ட் இன் அ கேஜ். அந்த அரசி வந்து சிறைப்படுத்தப்பட்ட நிலையில தான் இருக்கு. அப்ப அந்த அரசி மேல பொருத்தமான ஒரு தாக்குதல் நிகழ்த்திட்டா, அந்த அரசியை நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அந்த அரசிய அதுதான் இப்ப இந்த இந்த புதிர் உங்களுக்கு புதிர் போட்டியில நீங்க விளையாடும்போது குயின் கெயின்ன்ற தலைப்புல வரும். சரிங்களா? குயின் கெயின் வரும். அப்ப என்ன விளையாடுனா அவங்க அரசிய வந்து நம்ம சிறைப்பிடிச்சிடலாம், நமக்கானதா ஆக்கிக்கலாம். என்ன விளையாடணும்? அதான் புதிர். அதுதான் அதுதான் உங்களுக்கான அந்த 3வது விதிமுறைப்படியும் வரும். வாரியர் கெயின் வந்து செகண்ட் மூவ். முதல் நகர்வுல முதல் நகர்வுல அவங்க அரசிக்கு ஒரு பொருத்தமான ஒரு தாக்குதலை நிகழ்த்துறீங்க. 2வது நகர்வுல அவங்க அரசிய வந்து நாம நமக்கானதா ஆக்கிக்கிறோம். ஈவா 2 அதானே? எவர்கிரீன் விளையாடுங்க, சிறப்பு. அதுதான். ஆனா இந்த இடத்துல 2ஆ வேரியேஷன் பிரிக்கும். நீங்க முதல் நகர்வு சரி விளையாடிட்டீங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. அப்படி நம்ம ஆடக்கூடாதுமா. அது நம்ம திசை திருப்புறதுக்காக இன்னும் மேலும் கடினமாகவும் புதிர் ஆகிட்டு போகுது. அதனால அந்த நிலையில வந்து வச்சிருக்காங்க. அவங்க இறுதியா விளையாடப்பட்ட நகர்வை பாருங்க. நாம ரூப் D2 விளையாடினா ரூப் B2 விளையாடினா அவங்க என்ன விளையாடுவாங்கன்றத பாருங்க. அப்ப நீங்க ஏன் அதை ஆடக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க எதுக்கு பான் டு E4 ஆடினாங்க? நல்லா இன்னொரு ஒரு சூட்சமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விதிமுறைப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல இது வந்து கண்டிப்பா வரும். ஒரு சிப்பாய் ஒரு ரேங்க்ல இருந்து இன்னொரு ரேங்க்குக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேங்க் முழுசையும் பார்க்கணும், என்ன தாக்குதல் வருது அப்படின்னு. இல்ல அந்த டயக்னல் முழுசையும் பார்க்கணும், என்ன தாக்குதல் வருதுன்னு. சரிங்களா? இப்ப அவங்க சிப்பாய் எங்க இருந்து எங்க போயிருக்கு, அதனால எங்கெல்லாம் தாக்குதல் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. F4 தாக்குதல் வருது சார்.
சரி, அப்ப நாம என்ன ஆடலாம், அவங்க என்ன ஆடுவாங்க? விதிமுறைப்படியே யோசிங்க. வேகமா யோசிங்க. Queen to G3. வேணாம். அதுல எங்க இருந்து அரசருக்கு தாக்குதல் வருது? ஒரு தொடர்ச்சி இருக்கணுமா இல்லையா? ஒரு நகர்வு நாம ஆடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நகர்வு அவங்க ஒரு நகர்வு ஆடுறாங்க. அதுக்கு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல. தொடர்ச்சியே இல்லாம போனா எப்படி? யோசிச்சா எப்படி? நாம எதுக்கு ஆடியிருக்கோம்? அவங்க எதுக்கு ஆடியிருக்காங்க? அப்ப நாம அதுக்கு பொருத்தமா இல்லன்னு அப்படி யோசிங்க. இல்ல விதிமுறைப்படினாலும் யோசிங்க. நான் நடுவுல இன்னொன்னு ஒண்ணு கூட கேட்டேன். நாம யானைய வச்சு அவங்க அரசி எடுத்தா அவங்க என்ன ஆடுவாங்க அப்படின்னு. அவங்க எதுக்காக அந்த சிப்பாய அந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா அத கண்டுபிடிச்சிடலாம். Queen to F8. விளையாடுங்க சிறப்பு அதுதான். நாம முதல்ல அவங்க அரசி எடுத்தா, அவங்களும் நம்ம அரசி எடுத்துருவாங்க. அதனால நமக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு இன்டர்மீடியேட் மூவ். அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறோம். அது மூலமா நம்ம அரசியை குடுத்துட்டு அவங்க யானைய எடுத்துக்கிறோம். இப்ப அதுக்கு கட்டாயம் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க யானைய வச்சும் எடுக்கலாம், அரசர வச்சும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறதுனால. இப்ப அடுத்தது என்ன ஆடணும்? Rook to B2. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு யானை நீங்க விளையாடும் போது இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பின்பற்றணும். இப்ப நமக்கு 2 யானை இருக்கு. இறுதி ஆட்டத்துக்குள்ள நகர்றோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்ப புரிஞ்சுது பார்த்தது ஒரு என்வி கேம் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது. Queen to H2. அடுத்த நகரம் என்ன ஆடுறது அப்போ? King to H2. சரி. அடுத்த நகர்வு. சரி, விளையாடுங்க. முதல் 2 நகர்வு சரி. அடுத்தடுத்த நகர்வு நீங்க ஒரு வேளை விளையாடின பிறகு புலப்படும். விளையாடுங்க.
அடுத்த நகர். bishop to g3. வேணாமா? அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பொருத்தமான தாக்குதலும் இல்லை. மற்றும் ஒரு பொருத்தமான தாக்குதலை யோசி. Rook to h4. விளையாட்டு சிறப்பு அதுதான். Rook to h1. விளையாட்டு சிறப்பு அதுதான். Technique featuring a fianchet of bishop and a rook. சரியா? Okay. அந்த fianchet of bishop எங்க இருக்கு இப்போ? Bishop to g5. விளையாடுங்க, மிகச்சிறப்பு அதுதான். இப்ப அடுத்த நகர். முப்பது நொடிகள்ல கண்டுபிடிக்கலன்னா ஒரு யோசனை சொல்றேன். இந்த புதிர் புதிர் போட்டிகள்ல வந்தா என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்றத சொல்றேன். Okay, sir. Pawn to h6. வேணாம். அதாவது இயல்பான சூழல்ல நம்ம எல்லை பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்கு டிஃபெண்டிங் தி 5th ரேங்க். இப்ப கருப்புல விளையாடுறதுனால வெள்ளையில விளையாடுனீங்கன்னா டிஃபெண்டிங் தி 4th ரேங்க். அப்ப நீங்க அந்த h6 சிறப்பான நகர்வு தான். ஆனா இந்த சூழல்ல இந்த முழு சதுரங்க பலகையில இந்த சூழலை நம்ம கருத்துல எடுக்கும் போது அது வந்து நமக்கு பொருத்தமானதா இருக்காது. சரிங்களா? அதனால அது வேண்டாம். ஏன்னா அதை விட சிறப்பான ஒரு நகர்வு இருக்கு. சரி, இந்த புதிரை வந்து புதிர் போட்டியில வந்தா இந்த புதிருக்கான கேள்வி என்னவா வரும்னா ஓவர்லோடிங் ஆஃப் த சூட்சமம் பேரு ஓவர்லோடிங் ஆஃப் த குயின். இங்க பாருங்க, D2ல இருக்கிற அந்த வெள்ளை அரசிக்கு 2 முக்கியமான பணிகள் இருக்கு. ஒண்ணு அந்த மந்திரியை பாதுகாக்கிறது, இன்னொன்னு அந்த G5ல இருக்கிற குதிரைய பாதுகாக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த அரசிய அந்த சதுரத்தை விட்டு நம்ம நகர்த்திடுறோம். ஏதோ ஒரு வகையில நகர்த்திட்டோம் அப்படின்னா, அதாவது ஒண்ணுத்தோட பாதுகாப்புல இருந்து விலகுற மாதிரி நகர்த்திட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம அந்த குதிரையை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரசியால அவங்க குதிரை தாக்கப்படுது. அப்போ என்ன பண்ணா அந்த அவங்க எதிர் அரசிய அவங்க சதுரத்தை விட்டு நம்ம நகர்த்தலாம். என்ன Bishop, விளையாடுனா bishop to d3. விளையாடுங்க, சிறப்பாக தான். இந்த புதிர்ல நிறைய இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஆழமா போகல. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடி. King to f7. விளையாடுங்க சிறப்பு. ஏன் அந்த குதிரையை வச்சு அந்த சிப்பாயை அவங்க எடுக்கிறாங்கன்னா, என்னோட குதிரையை நான் இப்படிதான் இழக்கதான் போறேன், அதனால ஒரு சிப்பாயை எடுத்துட்டு நான் என் குதிரையை இழந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். சரிங்களா?
ஓகே சார். 3 சிப்பாய் வந்து 3 சிப்பாய் ஒரு மந்திரிக்கோ ஒரு குதிரைக்கோ மதிப்பு அடிப்படையில சமம் தான். ஆனா செயல்பாடு அடிப்படையில சமம் கிடையாது. சமம் கிடையாது. இப்போதைக்கு இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும். Rook to d5. அடுத்த நகர்வு King to d4. அவசரம் நகர்த்தணும் கட்டாயம் இல்லை. முதல் நகர்வு சரியாதாம இருக்கு விளையாடி. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Pawn to a. Pawn to c5. ஏன் அங்கெல்லாம் ஆடணும்? எதுக்கு? Sir, pawn to c6. அதெல்லாம் வேணாமா? எதுக்குமா அதெல்லாம் ஆடணும்? சதுரங்க பலகையை முழுமையா பாருங்க. நம்ம நம்ம ஆளுங்க யாரெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்ப அதை வச்சு சிறப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க, கண்டுபிடிச்சிருங்க. Pawn to gf6. அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? மந்திரியை எடுக்கிறது சிறப்பு தான். ஆனா மந்திரி எடுக்கிறத விட சிறப்பான நகரம்னா அப்ப அது மந்திரியை விட கூடுதலான மதிப்பா இருக்கிற எதையோ எடுக்கிற மாதிரி இருந்தா தானே அப்படி வரணும். அப்ப அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க. Knight to g1. விளையாடுங்க சிறப்பு. Rook to g8. விளையாடுங்க சிறப்பா தான். ஏற்கனவே நம்ம குதிரையால அவங்க மந்திரி தாக்கப்படுது. அப்ப நம்ம இன்னொரு மந்திரி மேலே தாக்குதல் நடத்துறோம். அவங்க எந்த மந்திரி வேணுமோ காப்பாத்திக்கிட்டோம், இன்னொரு மந்திரியை எடுத்துக்கலாம். ஆனா சரி வேணாம், அது அவ்வளவு ஆழமா வேணாம். சரி அடுத்தது. King to f7. எனக்கு அது சரியா பண்ணலாமா? Sir, என்ன சொன்னீங்க சார்? நாம அங்க விளையாட்டா அவங்க என்ன விளையாடுவாங்கன்னு யோசிங்க.
அவங்க வந்து நைட் டு E5 ஆடுவாங்க சார். E5 விட சிறப்பான நகர்வு இருக்கு அவங்களுக்கு. இல்ல சார். இருக்கு. ஆனா E5 விட சிறப்பான நகர்வு இருக்கும் அவங்களுக்கு. நீங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற சிக்கலை சொல்றேன். சரிங்களா? இதுல இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு எதுன்னு கணக்கிட்டுட்டு அதை ஆடிட வேண்டியதுதான். ஆனா அதை கணினி ஒத்துக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு குழப்பம் இருக்கு. இப்ப நம்ம மந்திரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நைட் G5 ஆடிடலாம். நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது, நம்ம அரசரை நகர்த்தணும். அரசரை நகர்த்தினதுக்கு பிறகு அவங்க அரசியை வச்சு நம்ம மந்திரியை எடுத்துருவாங்க. இது அந்த மந்திரியை எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இன்னொன்னு ஒண்ணு, நம்ம அரசரை F8க்கு கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். F8க்கு கொண்டு போனா அவங்க வந்து பிஷப் D6 விளையாடி நம்மளோட சிப்பாயை எடுத்துருவாங்க. அப்பயும் நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. சரிங்களா? ஓகே சார். அப்போ அந்த நம்ம அரசருக்கு வர தாக்குதலை நம்ம குதிரையை வெளியே கொண்டு வந்து தடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடுத்துக்கலாம். அதுவே நம்ம அரசரை வந்து என்ன சொல்றது, அரசரை வந்து D8 கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். D8 தீரன் தேவி அந்த D8 கொண்டு வந்தா அப்பையும் அரசருக்கு ஒரு தாக்குதல் இருக்கு. பிஷப் G5ல பிஷப் G5 ஆனா நம்ம நைட் F6 விளையாடி தாக்குதலை தடுத்துக்கலாம். அப்ப அது இன்னொரு பின்ல இருக்கும். அரசர் பாதுகாப்பு இல்லாம நடுவுல இருக்க மாதிரி இருக்கிறதா இருக்கும். அதே மாதிரி D8 வரும்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. D8 வரும்போது என்ன ஆகுனா அவங்க வந்து குயின் D1 விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிங் D8 குயின் D1 ஆடினாங்க அப்படின்னா, குயின் D1 ஆடினதுக்கு பிறகு நாம வந்து நைட் டு E7 தான் விளையாடணும். இல்லைன்னா நமக்கு குயின் E8ல ஆட்டத்தை முடிச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். அப்போ நம்ம இப்ப வரைக்கும் குயின் F7 பார்த்திருக்கோம், குயின் F8 பார்த்திருக்கோம், குயின் டு D8 பார்த்திருக்கோம். அதே குயின் டு E7 ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். குயின் டு E7ல அதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு தாக்குதலும் இல்லை. அதே நேரத்துல நம்ம சிப்பாயும் பாதுகாக்கப்பட்டுடுது. அதே நேரத்துல அவங்க குயின் டு D1 அப்ப ஆடினாங்கன்னா என்ன பண்றது? அவங்க குயின் டு D1 அப்ப ஆடினாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம NFE7 ஆடிக்கலாம். விளையாடி நம்ம அரசருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கலாம். ஆர்டிபிஷியல் கேஸ்லிங்னு ஒன்று இருக்கு. நான் சாதாரணமா பண்ற அதாவது அரசரை கோட்டைக்குள்ள கொண்டு போறது ஒன்று லாங் கேஸ்லிங் O'-O', ஆர் ஷார்ட் கேஸ்லிங் O'-O', கிங் சைட் கேஸ்லிங் ஆர் குயின் சைட் கேஸ்லிங். ரெண்டுத்துல எது பண்றதையும் அரசரை நகர்த்திட்டா பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இது கேஸ்லிங் ரூல்ஸ். அப்போ அரசரை நகர்த்திட்டாலும் கோட்டைக்குள்ள அரசரை கொண்டு போக முடியாது. கொண்டு போக முடியாத அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம அரசரை ஆர்டிபிஷியல் கேஸ்லிங் நார்மல் கேஸ்லிங் மாதிரியே ஆர்டிபிஷியலா கேஸ்லிங் பண்ணி
அரசரை நகர்த்தி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம். இது ஒரு வழி. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இந்த இடத்துல கருப்புல இருக்கேன் அப்படின்னா நான் அதுதான் பண்ணுவேன். கிங் டு D7 விளையாடிட்டு அரசருக்கான பாதுகாப்பை அந்த பக்கம் கொண்டு போய் உறுதிப்படுத்திட்டு அவங்க அரசர் வந்து F2ல இருக்காங்க. F2ல இருக்க அவங்க அரசரை நோக்கி எதிர் பக்கம் அரசரை கோட்டைக்குள்ள கொண்டு போயிட்டு தாக்குதல் நடத்தினா எப்படி விளையாடுவோமோ அப்படி இந்த ஆட்டத்தை நம்ம தொடரலாம். அதனால இந்த இடத்துல நம்ம அரசரை தான் நகர்த்த முடியும். அதை தவிர வேற நகர்வே கிடையாது. அரசரை நகர்த்துறதுக்காக இருக்கக்கூடிய 4 சதுரங்கள் 5 சதுரங்கள் இருக்கு. 5 சதுரங்கள்ல இருக்கிறதுலயே சிறப்பானதா நான் கருதுறது கிங் டு D7 தான். சரிங்களா? கிங் டு D7 தான். அதுதான் அரசருக்கான பாதுகாப்பை முழுமையா நம்மளால உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஆனா அதுதான் நான் விளையாடுவேன். நீங்க விளையாடுங்க. கணினியோட மின்சார அறிவு ஒத்துக்குதான்னு பாருங்க. ஒத்துக்கலைனாலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நீங்க இதைதான் ஆடணும். இப்ப கிங் டு D7 விளையாடி D7 சார். அதுக்குதான் திரும்ப உறுதிப்படுத்துறதுக்கு சொல்றேன். தீரன் கிங் டு அந்த முதல்ல தீரன் தேவி அந்த D7. சரி பரவாயில்ல. நீங்க அதை பாருங்க. கணினி சொல்ற நகர்வை பார்க்கலாம். ஏதாவது அதை விட அது ஆனா இப்ப நான் எல்லாமே கணக்கிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மந்திரியை எடுக்கிறது சொல்லுச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த வேரியேஷனை நீங்க பார்க்கலாம். நீங்க மந்திரியை எடுக்கிறது ஆடி பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது நம்ம இப்ப கணக்கிடும் போது இருக்கிறதுலேயே சிறப்பான நகர்வு கருப்புக்கு என்னன்றதுதான் நம்ம கணக்கிட்டு ஆடணும். வெள்ளைக்கும் சேர்த்து தான் நம்ம கணக்கிட்டு ஆடணும். அது கணினி ஒத்துக்கல அப்படின்னா நம்ம ஆய்வுல வந்து இன்னொரு தடவை உறுதிப்படுத்தலாம் நம்ம விளையாடுனது சரிதான் அப்படிங்கிறத. இப்ப அந்த மந்திரி எடுங்க. இப்ப வந்து என்ன பண்ணுங்க, அது அடுத்த நகர்வு. அரசன் நகர்த்துறது தானே பொருத்தமா இருக்கும். நகர்த்துங்க. மேல நகர்த்துங்க. இல்லம்மா அந்த வேரியேஷன் வந்து நான் பார்க்காம இல்லம்மா. ஆனா அந்த வேரியேஷன் வந்து பெஸ்ட் பாசிபிள் மூவா எடுத்துக்க முடியாதுமா. செக் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியே நேரடியாவே அந்த அரசியே எடுத்துடலாம். இப்ப இந்த இப்ப உங்க மந்திரியை வச்சு அரசர் தாக்குதல தடுத்துக்கோங்க. இப்ப அவங்க அரசு எடுங்க. இப்போ அதுல அனாலிசிஸ் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. அதாவது இப்ப முதல் நகர்வுல அவங்க மந்திரியை கொடுக்குறாங்க. சரியா? இங்க பாருங்க, என்ஜின் பார் வந்து என்ன காமிக்குதுன்னா வெள்ளைக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்தது. இந்த சிப்பாயை எடுத்த உடனே அந்த வெள்ளைக்கான வெற்றி வாய்ப்பு கம்மியாயிடுது. இப்போ அவங்க உன்னை சரின்னு சொன்னாங்கல்ல, அதை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மந்திரி எடுக்கிறோம். அவங்க வந்து குதிரையை வச்சு ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. குதிரையை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு நாம அரசியை வச்சு அவங்க குதிரையை எடுக்கணும் இல்லையா? நான் விளையாட்டு நகர்வு தான் சொல்றேன். புரியுதுங்களா? புரியுது சார். அவங்க வந்து நைட் செக் வைக்கிறாங்க. நம்ம குயினை வச்சு அந்த நைட்டை எடுக்கிற மாதிரி வருது இல்ல. எடுத்த பிறகு அதை விளையாடுங்க, நகர்வை விளையாடுங்க.
எடுத்து ஆடுறது மூலமா நமக்கு கூடுதலா கிடைக்கிறதா சொல்றாங்க. எடுத்தும் ஆடலாம். இது வந்து ஒரு டிஃபென்சிவ் பிளேக்கா, சரியா? அது நேரடியா ஒரு அஃபென்சிவ் பிளே. நீங்க எடுத்தும் ஆடலாம், இதுவும் ஆடலாம். ஒண்ணும் தப்பில்ல. திரும்ப மீண்டும் புதிர்ப்போம். இந்த வேரியேஷன் தான் நம்ம பார்த்தோமே. ஓகே சார். அடுத்தது நம்ம Queen to G5. இப்ப அடுத்த நகர் என்ன ஆடுறது? அவங்க வந்து King to H1 ஆடுவாங்க சார். சரி, அடுத்த நகர்வு அவங்க King to H1 ஆடுவாங்க. நம்ம Queen to G1 ஆடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. போன புதிர் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இல்லாமா? திரும்ப நம்ம எதாவது பார்க்கணுமா? இல்ல சார். அதுல அந்த டிஃபென்சிவ் பிளேல நாம பார்த்த வேரியேஷன் ஒரு டிஃபென்சிவ் பிளே. அவங்க சொல்ற அந்த அஃபென்சிவ் பிளேல ஒரு குதிரை வந்து கூடுதலா கிடைக்கும், சரிங்களா? அந்த இறுதி நகர்வு அவங்க காமிக்கல. அந்த இறுதி நகர்வு அவங்க அந்த மந்திரி எடுத்துக்குவாங்க. அந்த வேரியேஷன் நீங்க ஆடலாம். அந்த வேரியேஷன்ல வந்து ஒரு குதிரை கூடுதலா கிடைக்குது. இது வந்து நான் சொன்ன டிஃபென்சிவ் பிளே. இன்னொரு வேற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இங்க சேஃபா வச்சுட்டு அடுத்தது கொண்டு போறது, சரிங்களா? சரி, இந்த புதிய யோசனை. Rook to G5. அடுத்த நகர்வு King to H1. சரி, அடுத்த நகர்வு Queen to F3. ஆடக்கூடாதுமா. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Queen வச்சு வெட்டுவாங்க சார். சிறப்பு. அதனாலதான் ஆடக்கூடாது. நம்ம வந்து Queen to H2 ஆடலாம் சார். திரும்ப சொல்லுங்க முதல்ல இருந்து. Rook to G5. King to H1. Queen to H2. அடுத்த நகர்வு King to H2.
அப்ப அவ்வளவுதான்ல. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? மட்டும் இல்லை சார். அப்ப முதல் விதிமுறைப்படி யோசிச்சு பார்த்தீங்க. பொருத்தமா எதுவும் இல்ல. இப்ப 2வது விதிமுறைப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிடத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணுமா? இன்னும் நான் எளிமைப்படுத்தி குடுக்குறேன். 2வது விதிமுறைப்படி இல்லையா? இல்லை சார். ஏன் இல்ல? இருக்குமா? யோசிங்க. போன புதிர்ல நாம எத விட்டுட்டோம் தெரியுமா? எல்லாமே பார்த்தோம். அரசர் வெல்லக்கூடிய சதுரங்கள் எல்லாமே பார்த்தோம். ஆனா, அந்த மந்திரிய நம்ம எடுக்கும்போது, அவங்க நைட் வச்சு செக் வைக்கிற அந்த நைட் G5 கூட நம்ம பார்த்தோம். ஆனா, நம்ம எத பார்க்க தவறிட்டோம்னா, நைட் G5 அவங்க ஆடுனதுக்கு பிறகு, குயின் G5 நான் பார்த்தேன். ஆனா, நான் குயின் G5 உங்ககிட்ட சொல்லல. ஆனா, குயின் G5க்கு அப்புறம் எதுவும் இல்லையே! இல்ல குயின் G5க்கு பிறகு அவங்க நம்ம மந்திரிய எடுத்துருவாங்களே! அப்படிங்கிற அந்த இத தான் நம்ம வந்து பார்த்தோம். அவங்க அரசரால நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதல் வருதுன்றத கவனிக்கல. அதுதான் நம்ம அந்த போன புதிர்ல விட்டது. அப்ப அத நாம பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்ப அந்த அ அதுக்கு அடுத்த நகர்வு நம்ம மந்திரிய காப்பாத்திட்டு இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்னன்னு பார்த்தா, நமக்கு கூடுதலா கிடைக்கிறதா தான் ஆகுது. அந்த அந்த இடத்துல நம்ம எத வந்து பார்த்தோம்னா, கிங் F7 நைட் G5 கிங் F7க்கு நைட் G5 ஆடுனா, நம்ம அரசர நகர்த்தணும். நகர்த்துனா நம்ம மந்திரியம் தானே போகுது. அப்படிங்கிற ஓகே. அந்த இத தான் வந்து பார்த்தோம். இந்த ஒரு இத வந்து விட்டுட்டோம். அதுதான் நாம அந்த இதுல விட்டது. சரி பரவால்ல. இப்ப இத 2வது விதிமுறைப்படி யோசிங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்னது சொன்னது தப்பெல்லாம் இல்லம்மா. முதல் நகர்வு தான் வேற. சரிங்களா? 2வது நகர்வு நீங்க சொன்னது சரிதான். இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல் நகர்வு என்ன ஆகும்னா? இப்ப நீங்க சொல்ற ரூக் G5 ஆடுனா முதல் நகர்வா, அவங்க அரசர் தப்பிச்சு போயிடுவாரு. கிங் H1 தான் விளையாடணும்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அவங்க அரசரால தப்பிச்சு போக முடியும். F1 விளையாடி தப்பிச்சு போயிடுவாரு. அப்ப F1 விளையாடி தப்பிச்சு போக்கூடாது. அப்ப எங்க ஆடலாம்? C2 G4. G4 ஆடுனாலும் தான் தப்பிச்சு போயிரும். முதல்ல G4 ஆடுனா தப்பிச்சு போணும்னே கட்டாயம் கிடையாது. G4 ஆடவே கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க.
அவங்க அரசர் தப்பிச்சு போகவே கூடாது. அப்ப எங்க ஆடினா F1ன்ற சதுரத்துக்கு அவங்க அரசர் போகக்கூடாது. அப்ப என்ன ஆடினா F1ன்ற சதுரத்துக்கு அவங்க அரசரால தப்பிச்சு போக முடியாது. வேகமா யோசிக்கலாம். ஓகே சார். Rook to E5. யானையோட நகர்வே கிடையாது. ரூக் டு Sir. G5 தான் ஏற்கனவே ரூக் டு G5 தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. நான் சொன்னது என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. Rook to G5 சொல்ல சார். Rook to E5. ஏற்கனவே நீங்க சொன்ன ரூட் டு G5 சரிதான். ஆனா 2வது நகர் தான் அது. சரியா? நான் சொல்றத முதல் உள்வாங்குங்க. நான் சொல்றத முதல் உள்வாங்குனீங்கன்னா தான் நீங்க அத எளிதா கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன சொன்னேன்? கிங் வந்து F1ல தப்பிச்சு போக கூடாது. அப்ப என்ன ஆடினா F1க்கு போக முடியாது. இப்ப F1க்கு போக முடியும்ல? ஆமா சார். அப்ப என்ன விளையாடினா F1க்கு போக முடியாது? Queen to H3. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர்வு சொல்லுங்க. Rook to G5. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிறேன். சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா சார்? வந்த பிறகு திரும்ப சொல்லுங்க. சார் வந்துட்டேன் சார். விளையாடிடுங்கம்மா, சரிதான். சரி, ரெக்கார்டு தான். இருங்க, நான் எடுக்கிறேன். அந்த அவங்க வந்து ரூக் H4 சொல்ல போறாங்க போல இருக்கு. ரூக் H5 சொல்ல போறாங்க போல இருக்கு. ரூக் H5 ஆனா தப்பிச்சு போக முடியும்ல? இங்க ஆடினா தானே தப்பிச்சு போக முடியாது. அடுத்த நகர்வு ரூக் G2 ஆடி முடிச்சுக்கலாம். எடுக்க போறேன். புகைப்பட கருவியை துவக்குறீங்களா? அப்படியே எடுத்துடவா? ஓகே சார். எடுக்கவா? ஏற்கனவே ஒண்ணு எடுத்திருக்கேன். சரி, எடுத்துட்டேன். மகிழ்ச்சி. கீழே வாங்க. அதான் அவங்க என்ன ரூக் H4 சொல்ல போறாங்கன்னு, ரூக் H5 சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ரூக் H5 ஆடினாலும் அரசர் அதை பாருங்க. ரூக் H5 ஆடினாலும் அரசரை நகர்த்திக்கலாம்.
அவங்க அததான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. இப்ப ரூக் H5 ஆடணும். ரூக் H5 ஆடுனா ரூக் H5 ஆடுனா அவங்க அரசரை நகர்த்திக்கலாமா? சரிங்களா? இது ஆடணும்னு கட்டாயம் கிடையாது. இத வந்து நீங்க அனாலிசிஸ் அங்க தேவையில்ல. நீங்க அவங்க யானைய எடுத்துருங்க. அவங்க யானைய எடுத்துருங்க. நான் இன்னொரு வேரியேஷன் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க அந்த ஆய்வுக்குள்ள போங்க. இது வந்து நம்ம பார்த்தது சரிதான். தப்பெல்லாம் இல்ல. அனாலிசிஸ் உள்ள போங்க சொல்றேன். இப்ப முதல் நகர்வு அதே ஆடிடுங்க. இப்ப விளையாடுங்க. 2 வேரியேஷனுமே பார்க்கலாம். இங்க ஆடுனா அரசரை நகர்த்திக்கலாம். நகர்த்துங்க. அரசரை நகர்த்து. இங்க பாருங்க என்ஜின் பார் வந்து கருப்புக்கு தான் அதிக கூடுதலா இருக்கு. சரியா? இப்போ அவங்க நம்ம அரசிய வச்சு நீங்க விளையாடியே பாருங்க. நம்ம அரசிய வச்சு அவங்க சிப்பாய் எடுத்தீங்கன்னா, திரும்ப அதே மாரி அரசர் F1க்கு தப்பிச்சு போயிடுவாரு. ம் இதுவே மீண்டும் திரும்ப முதல் நகருக்கு இன்னொரு வேரியேஷனுக்கு போங்க. சதுரங்க வரலாற்றில் இன்று லேகா செய்த சாதனை. இப்ப இன்னும் ஒரு நகர்வு பின்னாடி போங்க. நம்ம குயின் F3க்கு இன்னொரு நகர்வு பின்னாடி போங்க. இப்போ நம்ம குயின் F3க்கு அவங்க அந்த இடத்துல அரசரை கொண்டு இல்ல இப்ப ரூக் G4 வாங்க. ரூக் G4க்கு தானே ரூக் G5க்கு தானே அவங்க அரசரை அங்க கொண்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வாங்க. குயின் F3. இல்ல இப்ப நாம ஆடணுமா? இருங்க. நாம ஆடணும். இப்ப ரூக் G5 ஆடணும். வேணாமா? பின்னாடி வாங்க. அதெல்லாம் கிடையாது. பின்னாடி வாங்க. ஆடுங்க. ரூக் G5 ஆடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க. அவங்க என்ன ஆட முடியும்? இப்போ அவங்க யானைய வந்து G1க்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் G1. ரூக் G1 அவங்க ஆடல அப்படின்னா, நாம வந்து ரூக் G2 ஆடிக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா அப்படியே நீங்க விளையாடணும்னு இல்ல. புரியலன்னா நீங்க விளையாடி கூட பாருங்க. நம்ம ரூக் G2 விளையாடிட்டோம்னா நான் சொல்றது புரியுதா? ரூக் G1 அவங்க விளையாடிட்டாங்க அப்படின்னா, இப்ப குயின் H5 நம்ம ஆடிக்கலாம். குயின் H5 இல்ல ரூக் H5.
ஒரு செக்மேட் த்ரெட்டை நம்ம உருவாக்குறோம். குயின் H2ல செக்மேட் த்ரெட்டை உருவாக்குறோம். சரிங்களா? ஓகே. அவங்க ஒரு வேளை ஒரு நகர்வு ஒரு நகர்வு பின்னாடி போங்க. அவங்க ஒரு வேளை இன்னொரு நகர்வு. அவங்க ஒரு வேளை ரூக் G1 ஆடாம ரூக் G1 அவங்க ஆடல அப்படின்னா, நாம ரூக் G2 ஆடிக்கலாம். விளையாடி பாருங்க. அவங்களோட நகர்வு எது வேணா விளையாடிக்கோங்க. வேற ஏதோ ஒண்ணு விளையாடிக்கோங்க. இப்ப ரூக் G2 ஆடுங்க. அவ்வளவுதான். அடுத்த நகர்வு அவங்களால தடுக்க முடியாது. அவங்க என்ன விளையாடினாலும் நம்ம அடுத்த நகர்வுல ஆட்டத்தை முடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. அது அப்புறமான்னு இல்ல, இப்ப கூட அனுப்பலாம். அது அனுப்பலாம். அதாவது இது எப்படி அனுப்பணும்னா, அது நம்ம நுண்சார் அறிவு மேலும் சிறப்பா செயல்படுறதுக்காக நம்ம வந்து chess.comக்கு குடுக்குறது. ஆ அது வந்து இப்ப நம்ம பார்த்தத அப்படியே நீங்க புகைப்படங்களாவோ, இல்ல அந்த வேரியேஷனோட சேர்த்தோ நீங்க வந்து supported.chess.comக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். சரிங்களா? அத வேணா நீங்க அப்புறமா அம்மாவோட சேர்ந்து அனுப்பி விடுங்க. இப்ப அடுத்தது வேற என்ன புதிர் திரும்ப முதல்ல இருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க. இல்ல புதிர் பண்ணியிருக்கோம்ல, விளையாடுங்க. ஒரு ரேபிட் ஒண்ணு விளையாடுங்க. ஓகே. இப்ப